லொடுக்கு பாண்டியா உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரூப் வச்சிருந்தார். அதில் பாடம் வந்தவங்க தான் அக்கா கிரேஸ் அக்கா. ஸோ அந்த ட்ரூப்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் இருக்கும் அவரோட ஃபோட்டோஸ்லாம். ஸோ என்னென்னா அவருக்கு அந்த மியூசிக் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அதுக்கப்புறமேலாம் நிறையா வந்து அவர் வந்து மியூசிக் சைட் படத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணி அது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக வெளில கொண்டு வரணும்னு ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணார். இப்போ நம்ம எடுத்திருக்கோம், இதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கா? என்னதான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் சார் நான் பார்க்க தான் சார் இப்போ கண்ணாடி போட்டு முடியெல்லாம் திருப்பி உட்காந்துருக்கேன். உள்ள கதி கலந்து சார். நம்ம பேசுறது தான் ரொம்ப தைரியமாக பேசிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் பசங்க எதை ரசிக்கிறானுங்கன்னு நம்ம ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த பாயிண்ட் இப்போ நாங்கெல்லாம் வந்து 90s கிட்ஸ், எங்களுக்குலாம் வந்து விக்ரமன் சார் படம் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்றேன் அப்போ சொல்றேன், அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது ரஜினி சார் படங்களா இருக்கட்டும், விக்ரமன் சார் படங்கள்லாம் பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிட்டு இருக்கும் பார்த்துங்க. அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப எமோஷனலான டச் இருக்கும்ண்ணே. அந்த 90s நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை முழுக்க முழுக்க அழுவ வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான மூவிஸாக இருந்தால் கூட அதில் வந்து நிறைய அழுக வச்சுருவாங்க. நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளை சிரிக்க வச்சுட்டு டுவர்ட்ஸ் இன்டர்வல் பேக் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமாக அழுக வச்சுருவாங்க.